நண்பர்களே, ஒரு குறிப்பிட்ட எக்ஸசைஸ் வந்து இப்படி செஞ்சேன். 20 நிமிஷம் தான் பண்ணேன். 20 நிமிஷம் பண்ணதுக்கப்புறம் உடம்பு எப்படி ஆயிடுச்சு பாருங்க. 2 எக்ஸசைஸ் 2 பயிற்சி செஞ்சேன் ஆக்சுவலாக. இது செய்கிறதுனால உடம்பு பெருசாகாது. இந்த ஒரு குறிப்பிட்ட இதால் இதாகாது. அது பேர் என்ன, பல்க் ஆகாது, சைஸ் ஏறாது, ஸ்ட்ரென்த் ஏறாது. இந்த டெஃபனிஷன் வரும், அந்த அமைப்பு வரும் நல்லா. வியாழக்கிழமை ஜிம்முக்கு போக முடியல, என்ன பண்ணேன், அதனால் ஜிம்முக்கு போகலை ஏதோ ஒரு காரணத்தால். சரி, வீட்டில் இருக்கிறத வச்சு செய்வோன்னு சொல்லி இந்த 10 கிலோ வச்சு இது போட்டேன், ஷோல்டர் ப்ரெஸ்ஸு. நான் பைசப்ஸ் போடுவேன், அதிகமாக இது போட்டது கிடையாது. சரி, இது போடுவோன்னு போட்டேன், வீட்டில் சும்மா இருக்க வேண்டாம் அப்படின்னு. இது வந்து வியாழக்கிழமை நடந்தது. வியாழக்கிழமை வீடியோ ஏற்கனவே இங்கிலீஷ் வீடியோ போட்டுட்டேன். இந்த 10 கேஜி டம்பிள்ஸ் வந்து ஒவ்வொன்றும் 10 கேஜி. இது எனக்கு பெரிய விஷயம் இல்லை. ஜிம்மில் சாதாரணமாக 40 கேஜி ஜெர்க்கு க்ளீன் அண்ட் ஜெர்க்கு மே மாதம் அடித்தேன். அப்புறம் தான் அந்த முழங்கால் வலி வந்தது. அதுக்கப்புறம் 30 கேஜி 35 கேஜி ஃப்ரண்ட்டு ப்ரெஸ் ஒரு 10 நாளைக்கு முந்தி கூட போட்டேன். 30 கேஜி பேக் ப்ரெஸ் எனக்கு வரும். சின்ன வயசில் 50 இல்லை 60 கேஜி ஃப்ரண்ட்டு ப்ரெஸ் போட்டிருக்கேன், அது வேறு விஷயம். இப்போ வந்து என்ன பண்ணேன், சரி செய்கிற வரைக்கும் செய்வோம், ஒரு 10 செட்டோ 5 செட்டோ நம்ம உடம்பு வேர்க்கிற வரைக்கும், உடம்புல வலி வரைக்கும் செய்வோம் அப்படின்னு நினச்சேன். அப்புறம் என்ன பண்ணேன், சரி நம்ம தான் சொல்லிக்கிட்டு இருக்கோமே எல்லாரையும் வந்து 2 செட்டு நடுவில் வந்து தசையை வந்து முறுக்கி பழகுங்க அப்படின்ட்டு. சரின்னு சொல்லி என்ன பண்ணினேன், 3 நிமிஷம் முறுக்கினேன். 3 நிமிஷம் நான் ஸ்டாப்பாக. முன்னாலாம் 30 செகண்ட் பண்ணுறப்ப வலிக்கும், அப்புறம் 1 நிமிஷம் பழகினேன். அப்புறம் வந்து 3 நிமிஷம் பழகிறது இந்த ஒரு 10 நாளாக செஞ்சுட்டு இருக்கிறனால பழகிருச்சு. இந்த 2 செட்டு போடுறப்ப நடுவில் போடலான்னு ஆரம்பிச்சது இந்த வியாழக்கிழமை தான். அதுக்கு முன்னால் வந்து சும்மா இஷ்டத்துக்கு ஏதோ முறுக்கிக்கிட்டு இருப்பேன். இது வந்து இந்த முறுக்கிறது செய்கிறப்ப முதல்ல கை வலிக்கும், மசில்லாம் வலிக்கும், ஷோல்டர்லாம் வலிக்கும். அப்புறம் நாளாக அது வந்து பழகிரும். இது ஆனால் இந்த முறுக்கி பழகிறது நல்லதுன்னு சொல்லுவேன். நான் என்ன பண்ணேன், 2 செட்டு நடுவில் எது எக்ஸசைஸ் செய்கிறோமோ பாருங்க, அப்படியே நெருப்பு எறிகிற மாதிரி எரியும் உள்ள. சரி செய்கிறத செய்வோம் அப்படின்னு செஞ்சேன். நண்பர்களே, என்னோடய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என்னோடய எல்லா வீடியோவையும் பாருங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த கீழே யூடியூப்பில் வீடியோவில் கீழே லிங்க்கில் வந்து நிறைய டிஸ்கிரிப்ஷன் நிறைய லிங்க்லாம் இருக்குது. நான் விற்கிற பொருட்கள் அஃபிலியேட் ப்ராடக்ட். நீங்கள் அதில் ஏதாவது ஒரு ப்ராடக்ட்டை வாங்கினீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதாவது சில ப்ராடக்ட்லாம் வந்து ஃபிசிக்கலாக ஒரு டப்பாலேயோ இதுலேயோ உங்கள் வீட்டுக்கு வரும். முக்கால்வாசி வந்து இபுக் தான். இபுக்னால் வந்து அந்த டவுன்லோட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். அது முக்கியமாக இந்த 49 டே பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன், இது வந்து நல்ல ப்ராடக்ட். இது நிறைய பேர் வந்து பாராட்டியிருக்காங்க, இது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. இந்த இதிலே நீங்கள் பார்க்கலாம், அந்த வெப்சைட்டையே நிறைய பேர் இந்த பாருங்கள், தெரியுது பாருங்கள், இதெல்லாம் யூசர் டெஸ்டிமோனியல்ஸ். எல்லோரும் வந்து பாராட்டியிருக்காங்க, எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு சொல்லி. இது நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல பொருளும் கிடைக்கும், எனக்கு கொஞ்சம் உதவியாகவும் இருக்கும். ஒரு ப்ராடக்ட்டுக்கு எனக்கு ஏதோ ஒரு காசு கிடைக்கும். ஒரு சிலருக்குலாம் $2 வரும், சில இதுக்கு $7 வரும். சில பொருள்லாம் $3 விற்கிறது, சில பொருள்லாம் $400 விற்கிறது. உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு எது வந்து சூட் ஆகுன்னு பாருங்கள். இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசிக்கிட்டு இருக்கேன், இவ்வளோ நேரம் அந்த தசையை இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கேன் பாருங்கள். அதாவது இவ்வளோ நேரம் நான் பேசின நேரம் பூரா இந்த தசையை வந்து இறுக்கி பிடிச்சிக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஒன்றும் வலி தெரியல, பழகிருச்சு. ஆனால் என்ன ஆகுது, கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மசில் இந்த மாதிரி இறுக்கி பிடிக்க உடம்புல அப்படியே நாராக அந்த டெஃபினிஷன் தெரியும் பாருங்கள். கொஞ்சமாக அந்த டெஃபினிஷன் தெரியும். இது நம்ம ரெகுலராக செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா என்ன ஆகும், இப்போ செஞ்சு முடிச்சதுக்கப்புறம் 1 மணி நேரத்தில் அந்த டெஃபினிஷன் காணாமல் போயிடும். இது என்ன சொல்கிறேன்னா, இந்த ப்ராடக்ட்லாம் வந்து நீங்கள் வாங்கினீங்கன்னா, இந்த ப்ராடக்ட் இதுதான் இந்த 49 டே பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன். நீங்கள் வாங்கினீங்கன்னா எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு 4 இல்லை 5 சேல்ஸ் ஆனாலே போதும். இப்போ பாருங்கள், பேசிக்கிட்டே இருக்கேன், இன்னும் இந்த போஸை நான் விடலை. அந்த வீடியோ இன்னும் ஓடிக்கிட்டு இருக்கு. 3 நிமிஷம் நான் ஸ்டாப். இந்த ஒரு வீடியோ மட்டும்தான் 3 நிமிஷம் அப்படியே ஓட்டுவேன். பின்னால் வரதெல்லாம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டு பண்ணிடுவேன், வேகமாக ஓட விட்டுருவேன். என்னோடய அஃபிலியேட் ப்ராடக்ட்லாம் கொஞ்சம் பாருங்கள் நண்பர்களே. எனக்கு ஒரு நாளைக்கு ஒரு 5 சேல்ஸ் ஆனாலே ரொம்ப உதவியாக இருக்கும். என்னாச்சு, இந்த ஃப்ளெக்ஸிங் முடித்த உடனே 30 செகண்டுக்கு மேலே கேப் விடலை, இல்லை அதிகபட்சம் 1 நிமிஷம் தான். இந்த கேமராவில் சும்மா அந்த செட்டிங்ஸை மட்டும் மாற்றிட்டு இருந்தேன். இந்த கருப்பாக தெரியுறது, சிகப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லி என்ன பண்ணேன், ஒரு இது போட்டேன். பாருங்கள், மூச்சு வாங்க நிறுத்திருப்பேன் பாருங்கள். என்ன ஆனாலும் சரி செய்கிறத செய்வோம்னு சொல்லி அடுத்த போஸ். இந்த படம் வந்து வேகமாக ஓடுது, இந்த வீடியோ இந்த காணொலி வந்து வேகமாக ஓடுது. 3 நிமிஷம் பண்ணினேன். 3 நிமிஷம் காமிச்சா போர் அடிக்கும், வந்து 10 செகண்ட் ஓடிக்கிட்டு இருக்கு. ஓடி முடித்த உடனேயே 30 செகண்ட் கூட ஆகலை, அடுத்த போஸ், அடுத்த எக்ஸசைஸ், அடுத்த செட்டு. புரியுது இல்லையா உங்களுக்கு? கேப்பே விடாமல் அடிக்கணும். அதாவது இந்த ஷோல்டர் ஆர்ம்ஸுக்கெலாம் அர்னால்டு என்ன சொல்கிறாரு, செட்டை கீழேயே வைக்கக்கூடாது அப்படிங்கிறார். இந்த பாருங்கள், இது அடுத்த போஸ், அடுத்த ஃப்ளெக்ஸிங். 3 நிமிஷம் போஸ்டிங் வந்து ஒரு எக்ஸசைஸாக நீங்கள் கேட்கலாம். ஆனால் அது ரொம்ப இங்கே பாருங்களேன், செய்ய உடம்பு கொஞ்சமாக அந்த இது மாறும் பாருங்கள். ஆக்சுவலாக 5xன்னு போட்டிருக்கேன், இல்லை இதுவும் 10 மடங்கு வேகத்தில் தான் ஓடுது. இந்த வீடியோவும் கிட்டத்தட்ட 10 மடங்கு வேகத்தை தான் ஓடுது. இது செய்ய அந்த பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் தசைகள். இது பாருங்களேன், இப்போ எவ்வளோ அழகாக இருக்கு மாதிரி இருக்குன்னு பாருங்கள். இது ஒரு பக்கம். இந்த 3 நிமிஷம் செஞ்சுக்கிட்டே இருக்கேன். செஞ்சுட்டு
வலியெல்லாம் ஒன்றும் தெரியல. இப்போ வரைக்கும் ஒன்றும் வலி தெரியல. நல்லா தான் இருந்துச்சு. இந்த வாசல் ஒருத்தர் உட்காந்தார், அவர்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தேன். முடித்த உடனே அடுத்த செட்டு திரும்ப ஷோல்டர் ப்ரெஸ். கேப்பே விடலை. இந்த கேமராவில் அந்த கலர் மட்டும் பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். அது மட்டும் சும்மா ஏதோ சின்ன பிள்ளை மாதிரி விளையாடிக்கிட்டு இருந்தேன். இது என்னது பெரிய அதிர்ச்சி இதுக்கு பின்னால் தான் வந்துச்சு. இது வரைக்கும் செஞ்சப்போ ஒன்றுமே தெரியல. அதுக்கப்புறம் செஞ்சு முடிச்சு இதான் கடைசி செட்டு. உடம்பு எப்படி ஆயிருக்கு பாருங்கள். செஞ்சு முடிச்சுட்டு குளிச்சுட்டு சாப்பிட்டுட்டு ஏதோ டைப்பிங் ஒர்க் பார்க்கலான்னு சொல்லி ஃபோன் எடுத்துகிட்டு உட்காந்தேன். அன்றைக்கி பூரா எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு யானை தூக்கி போட்டு 2 மணி நேரம் மிதிச்சா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. அதாவது என்னென்னா, இந்த எக்ஸசைஸும் பண்ணிக்கிட்டு நடுவில் இந்த தசையை முறுக்கி போஸ் கொடுக்கறது அவ்வளவு பெரிய எஃபெக்ட் இருக்குது அதுக்குன்னு சொல்லேன். வேறு ஒன்றும் இல்லை. செய்கிறப்போ ஒன்றுமே தெரியல. இதை விட கொடூரமான ஜிம்மில் செஞ்சுருக்கேன், சின்ன வயசில் செஞ்சுருக்கேன், வலி இருக்கும் போயிடும். ஆனால் அன்றைக்கி பூரா உடம்புல வலி அப்படி இருந்துச்சு. அதாவது இந்த எக்ஸசைஸ்க்கு அவ்வளோ எஃபெக்ட் இருக்குதுன்னு சொல்ல வந்தேன். நன்றி நண்பர்களே.